நம்மளோட வேலை நடிக்கிறது, அது மட்டும் இருந்தால் போதும்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட சொல்லும் போது ஒன்றா இருக்குது, அங்கே வரும்போது வேற ஆகிடுது. பெரிய படங்கள் நம்பி அது மாதிரி ஆகிடுது. நேர்மையாக ஒரு விஷயத்த உள்ள வச்சுக்காம சொல்கிற சில இடத்துல தப்பாகிடுது. படத்து பேரை சொல்லிட்டோம். அந்த ஹீரோ மேலேயோ நம்ம யார் மேலேயோ அந்த கோவலாம் கிடையாது. ஸ்டேஜ்லாம் 2 வார்த்தை நான் முதல்ல என்னை கூப்பிடாதீங்க தான் சொல்லுவேன், பேச வைக்காதீங்க அப்படி தான் சொல்லுவேன். பெரிய படம் கோடி கோடியாக செலவு பண்ணி ஒன்றுமே இல்லைன்னா அது சின்ன படம் தானே. அது நிறைய பெரிய ஆர்டிஸ்ட் படங்கள் வந்து சின்ன ஆர்டிஸ்ட் கூட மோதி தோற்றுலாம் போயிருக்காங்க. நிறைய ஆர்டிஸ்ட் திடீர்னு காணாம போறதுக்கு காரணம்லாம் மக்கள்லாம் கிடையாது. ஏன் இப்போ காணாம போன நிறைய ஹீரோஸ்லாம் நல்ல டேலண்ட் இருக்கவங்களாம் காணாம போயிட்டாங்க. நல்ல திறமை அப்படின்னா அவங்களாம் இருக்கணும்ல. இன்னும் ஒரு நடிகருக்கோட மதிப்பு மரியாதையை வந்து யூடியூபர்ஸ் இருக்கு. ஒரு பெரிய பெரிய ஹீரோஸ் காப்பாற்றுறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் கூட தேடுறாங்க. சினிமா எல்லாருக்கும் பொதுதான். நான் தான் வரணும் நீ தான் வரணும்லாம் கிடையாது. அந்த சின்ன படம் பெரிய படம் கூட டிஃபைன் பண்றது வந்து ஆடியன்ஸ் தான். அப்படின்ல அவங்க கொடுக்குற வெற்றியில தான் சின்ன படம். பல கோடி ரூபாய்க்கு நீங்க பட்ஜெட் போட்டு படம் எடுத்து அது ஃபிளாப் ஆனா கூட அது சின்ன படம் தான் அப்படின்னு நீங்க சொல்றது. அது மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் திடீர்னு காணாம போறதுக்கு காரணம்லாம் மக்கள்லாம் கிடையாது. அவங்க யாரையும் வந்து ஐயோ இவர் படம் நான் பார்க்க மாட்டேன், இவர் இந்த கேரக்டர் பண்ணிருக்காரு இவர் பார்க்க மாட்டேன். சினிமா இண்டஸ்ட்ரி வந்து முடிவு பண்றது, டைரக்டர்ஸ் முடிவு பண்றது. இவர் பழசாயிட்டாருப்பா, இவர் இதோ ஆயிட்டாருப்பா, இவர் சீரியல் நடிகருப்பா, இவர் அந்த இவங்க தான் சொல்லுவாங்களே தவிர மக்கள் யாருமே வந்து எனக்கு இவர் வேண்டாம் இவரே அந்த படத்துல போட்டீங்க அப்படின்னு யாருமே ரிஜெக்ட் பண்றது, யாருமே ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்சதா கொண்டாடுவாங்க, இல்லைன்னா சாதாரணமா இருந்துருவாங்க. சரி, நீங்க சினிமா இண்டஸ்ட்ரியில நெப்போட்டிசம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் தேவையா? இல்ல, நான் இந்த கேள்வி கேட்டதுனால நான் சீரியஸாவே இந்த கொஸ்டின்ஸ் வந்து நான் கேட்கிறேன். இல்ல அதாவது இப்ப வந்து மக்கள் வந்து ஒரு கலைஞனை வந்து ரிஜெக்ட் பண்றது இல்ல இல்ல, அப்படி கிடையாது. நெப்போட்டிசம் ஒரு குழுவா செயல்படுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஏதாவது அவங்க உள்ள வர்ற வரைக்கும் தான் அது தேவைப்படும். சரி, அதுக்கப்புறம் வந்து அவங்க நேரம் டேலண்ட் கூட அதிகம். நான் நம்புறது நேரம். சரி, டேலண்ட் வேணும், ரைட். அதை தாண்டி நேரம் தான். ஒரு லக் இருக்கணும், கண்டிப்பா இருக்கணும். ஏன் இப்போ காணாம போன நிறைய ஹீரோஸ்லாம் நல்ல டேலண்ட் இருக்கவங்களாம் காணாம போயிட்டாங்க. ஒத்துக்கிறேன். நல்ல திறமை அப்படின்னா அவங்களாம் இருக்கணும்ல. இன்னும் கண்டிப்பா எல்லாருமே இருக்கணும்ல. ஏன் அவங்களாம் சில பேர்லாம் காணாம இருக்கும். எவ்வளவு படங்கள் ஒரு படம் பண்ணிருப்பாங்க, பெரிய ஹிட்டா இருக்கும், அடுத்த படம் அந்த ஹீரோ இருக்கவே மாட்டார், எங்க போனாருன்னு தெரியாது. ஆர்டிஸ்ட் மட்டும் கிடையாது, டைரக்டர்ஸா இருக்கட்டும், யார் வேணா நம்ம எடுத்துக்கலாம். அப்ப திறமை இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு கூடி இருக்கணும்ல. நான் ஒரு முதல் படம் நடிக்கிறேன், எனக்கு அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. நான் இவ்வளவு வருஷம் கழிச்சு படமும் எனக்கு எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அப்ப திறமை கூடி இருக்கும்ல எனக்கு. கண்டிப்பா. ஆனா ஃபீல்ட் அவுட் ஆனா அது காரணம் என்ன? நேரம் தானே. சில பேருக்கு ரொம்ப ஷார்ட் டைம்ல டக்குன்னு வந்து சம்பாதிச்சவங்க போயிடுவாங்க. சில பேர் அதே கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க. சில பேர் பெரிய லெவல்ல காசு பணம் வந்ததுக்கு அப்புறம் அதை சஸ்டைன் பண்றதுக்கு அந்த இடத்துல நம்பர் 1 பொசிஷன்ல இருந்து போராடிட்டு இருப்பாங்க. அவங்கவுங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்கும். அது எல்லாத்தையும் நிர்ணயிக்கிறது நேரம் தான். நீங்க அஜித்தோட பழைய இன்டர்வியூ பாருங்க, இதே மாதிரிதான் கேட்பாங்க. பல இன்டர்வியூஸா பார்த்துட்டு இருக்கோம். இல்ல, அவரோட இது சொல்லிருப்பாப்ல, ஒரு ஹீரோக்கு என்னெல்லாம் குவாலிஃபிகேஷன் வேணும் ஒரே வார்த்தை சொல்லப்பல, நேரம் நல்லா இருக்கும். நேரம் நல்லா இருக்கும், அவ்வளவுதான். அப்ப ஒரு அனுபவத்துல தானே சொல்றாப்புல, கஷ்டப்பட்டு வந்தாலும் அவங்க. என் ரஜினி சார் இன்னைக்கு வரைக்கும் எல்லா ஸ்டேஜ்ல என்ன சொல்றாரு, இன்னைக்கு வரைக்கும் அவர் நினைச்சா நான் திறமையில வந்தேன், என் உழைப்புல வந்தேன், என்ன மாதிரி எல்லாம் கஷ்டப்பட்டு எல்லாம் வந்தவங்கலாம் கிடையாதுன்னு சொல்லலாம். அத்தனை பேர் அவருக்கு முன்னாடி பேசுறவங்க மேடையில அவரை பத்தி புகழ்ந்தாலும் மேடை ஏறினோடனே ஒன்று என் நேரம் நல்லா இருக்கு, நான் வந்தேன், கடவுள் இருக்கான். ஸோ நேரம் நல்லா தான் எல்லாமே கூடி வரும். நம்ம ஒரு டுபாக்கு ஒரு பட்டில் நடிச்சாலும் அது ஹிட் ஆகும். நம்ம என்னப்பா பண்ணு, நான் இதுவா பண்ணு போவோம், அது எங்கேயோ போவோம். நம்ம நேரம் நல்லா இருக்கும். இல்லை அதுல இருக்கிறது யாரோ ஒருத்தர் இருந்தாலும் நல்லா இருக்கும். அவங்க மூலியமா அடுத்தவங்களுக்கு தான். சில டைரக்டர்ஸ்னால சில ஹீரோஸ் வெளியே வருவாங்க, சில ஹீரோஸ்னால சில டைரக்டர்ஸ் வெளியே வருவாங்க. இதெல்லாம் டைம் தான். நம்ம தான் அவங்களுக்கு போய் நம்ம ஒண்ணுமே சொல்ல முடியாது. சில பேர் நான் அதான் சொல்றேன், ஓப்பனா பேசுறதுனால சொல்றேன். சில பேர் வந்து ஒரு திறமை உழைப்புன்னுவாங்க. இங்க உழைப்புன்றது வேற, சினிமாவில் உழைப்புன்றது வேற. அந்த உழைப்புலாம் கிடையாதுங்க. டுபாக்கூர் படத்தில் நடித்தாலும் ஹிட் ஆகும் அப்படின்னு மீம்ஸ் போட்டுவாங்க. இதுதான் இந்த மாதிரிதான் ஏதாவது ஓடிட்டு இருந்துச்சு. நாங்க போட மாட்டோம். இந்த வீடியோ கிளிப்ப பாத்துட்டு டுபாக்கூர் படத்தாலும் போட்டுறாதீங்கப்பா, ஏன்பா இந்த மாதிரி பண்றீங்க, மனுஷன வாழ விடுங்கப்பா, வாழ விடுன்னு தலை கேட்டது வந்து ஒரு வெற்றிமாறன் பத்தி தானே. ஆமா, இது இவ்வளவு போயிடுச்சு இல்ல, பாத்தீங்களா? சூஸ் பண்ணி அங்கதான் மாற்று. சூஸ் த கரெக்ட் ஆன்சருங்க மாதிரி சூஸ் த கரெக்ட் கொஸ்டின்ஸ்னு வைக்கணும் சார். உங்களுக்கு கொஸ்டின் வைக்கிறதுலாம் அப்படிதான் இருக்கணும். அப்ப அந்த வாய்ப்பு அப்படிதான் வந்தது. அவர் பிருத்திவி சொல்லிதான் திமிர் படம் பார்த்துட்டு அவரு சொல்லிதான் நம்மள அந்த அவுட்டா போட்டது. ஓகே,
அதுக்கப்புறம் மாடுகளம் நான் பண்ணல. சரி, ஓகே. அப்போ வேற படங்கள் போயிருந்தோம். ரைட். அப்புறம் வடசென்னை. வடசென்னைக்கு அப்புறம் அசுரன். விடுதலை 1, 2ல இல்ல. தேவைப்பட்டதான் கூப்பிடுவாரு. சரி. அதனால அந்த டைலாக்காக சொல்றேன். அந்த டைலாக் இவர் இல்லாம அவர் இல்ல, அவர் இல்லாம இவர் இல்லன்ற நிறைய பேர் நடிச்சிட்டு இருக்காரு. வெற்றிமாறன் படம்னாலே இவர் இருப்பாரு. அப்படி கிடையாது. அவர் 7 படம் பண்ணிட்டாரு, 3 படம் தான் நடிச்சிருக்காரு. நாங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம்ல இதை, அதுக்காக தான் கேட்டோம். நிறைய பேருக்கு அந்த ஒரு இது இருக்கு. நெக்ஸ்ட் மூவி எதுக்காவது கூப்பிட்டுருக்காப்லையா? இல்ல, அவர் ப்ரொடக்ஷன்ல ஒரு படம் பண்ணிட்டு இருக்கு. கவின் ஹீரோ பண்றாங்க. கவின் ஆண்ட்ரியா. ஓகே, ஓகே. அதுல வில்லன். லேட்டஸ்ட் அப்டேட். ஆமா, அதான் அவரோட இதுல. சூப்பர், சூப்பர். நீங்க தேடிட்டு இருந்த வாய்ப்பு இப்ப நாங்க தேடிட்டு இருக்கிற வாய்ப்புக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு ஃபீல் பண்றேன்? இப்போ வாய்ப்பு நிறைய பேருக்கு ஈஸியா கிடைச்சிருக்கு. ஓகே. லாட் ஆஃப் சோஷியல் மீடியாஸ். அதான். ஓகே. அந்த இன்ஸ்டாகிராம் இந்த இது பண்றது, ரீல்ஸ் பண்றது, அது பண்றது, இது பண்றதுன்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் ஈஸியா ஆயிடுச்சு. அப்போ வந்து ஆடிஷன் வைக்கிறாங்க. இருந்தாலும் இங்க பாத்துட்டு தான் கூப்பிடுறாங்கல்ல. ஓகே. ஆக்சுவலி ஆடிஷன்லாம் வந்து ட்ரூவா நடக்குது. இன்னொன்னு இப்ப இங்க என்ன ஆயிடுதுன்னா, அவன் நடிக்கிறானோ இல்லையோ பாப்புலாரிட்டி பாக்குறாங்க. ஓ, இந்த போய் இன்ஸ்டால பயங்கர பாப்புலர்ப்பா, இவனுக்கு இவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்காங்கப்பா, இப்படிதான் பாக்குறாங்க. ஓகே. நல்லா நடிப்பாரா இல்லையா கிடையாது. அவன் உள்ள வரதுக்கு முன்னாடியே அவன் பாப்புலரா இருக்கணும். ஓகே. ஒரு பரிச்சயமா இருந்தானா அவர் வந்து இவரை போட்டா ஓகே. ஒரு பெரிய பெரிய ஹீரோஸ் காப்பாத்துறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் கூட தேடுறாங்க. ஓகே. சில நேரத்துல அப்படி போகுது, ரொம்ப கேவலமா போகுது சில நேரத்துல. இங்க எவ்வளோ டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கஷ்டப்பட்டு அவ்வளோ போராடி சினிமா தான் சொல்லிட்டு கஷ்டப்பட்டு வர்றவங்க எல்லாம் வாய்ப்பு இல்லை. திடீர்னு வந்துடுவாங்க சில பேர் வேற வழியா. அது மாதிரி நடிகர்களும் சரி, எல்லா கிராஃப்ட்லயும் வேற ஒரு மாதிரி வந்துடுறாங்க உள்ள. அது ஒண்ணுதான் இங்க இதுவா இருக்கு. தவிர மற்றவங்களுக்கு சில பேர் ரொம்ப ஈஸி இப்பெல்லாம் வந்துடுறது, உள்ள வர்றது ரொம்ப ஈஸியா இருக்கு. ஒரு நடிகருக்கு விட மதிப்பு மரியாதை வந்து யூடியூபர்ஸ்க்கு இருக்கு இப்போ. ஓகே, புரியுது. அதான் ஒன்றும் அப்படிதான் இருக்கு. ஸோ அப்போ அவங்களுக்கு ஈஸியா வாய்ப்பு கிடைச்சிருது. அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு கிராமத்துல இருந்து வந்து நல்ல சப்ஜெக்ட் எடுத்துட்டு வந்து ஒரு விஷயம் நீங்க பண்றவங்க அவங்களுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருக்கு. பிகாஸ் ஆஃப் தே ஆர் நாட் சோஷியல் மீடியா இது இல்லை. இன்னொன்று வந்து இப்படி பார்த்தா சினிமா எல்லாருக்கும் பொதுதான். நான் தான் வரணும், நீ தான் வரணும்லாம் கிடையாது. இவர் தான் நடிக்கணும், இவர் நடிக்கக்கூடாது அப்படிலாம் கிடையாது. யார் வேணா நடிக்கலாம். ஆனா அதுக்குன்னு சில ப்ரொசீஜர் இருந்ததுல முன்னாடி, அது இல்லை இப்போ. ஓகே. அவனே டைரக்டர் ஆயிடுறான், அவனே ஹீரோ ஆயிக்கிறான், எல்லாம் பண்ணி அவன் ஆல்ரெடி எடுத்து போய் காட்டிடுறான். எல்லாமே இருக்காங்கப்பா. அதனால அந்த மாதிரி ஆள்ல இவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது ரொம்ப நாள் நிலைக்காது, நிலைக்கவும் இல்லை. இப்போ அது பெருசாவும் போகாது. சினிமால சஸ்டெயின் பண்ணணும் அப்படின்னா இந்த டிக்னிட்டிஸ், இந்த ஒழுக்கங்கள் இருக்கணும்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? இப்பெல்லாம் அதெல்லாம் கிடையவே கிடையாது. எங்க இருக்கு ஒழுக்கம்? டிக்னிட்டி எங்க இருக்கு, ஒழுக்கம் எங்க இருக்கு? இப்பெல்லாம் கிடையாது. இப்பெல்லாம் அந்த மாதிரி இல்லை. முன்ன இருந்தது, இப்பெல்லாம் இவனை யூஸ் இவனை எது பண்ணா நம்மளுக்கு ஏதாவது ஆதாயம் உண்டா? அங்க எங்க இருக்கு டிக்னிட்டி? அங்க எங்க இருக்கு? இதெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம இன்டர்வியூலாம் கொடுக்காத காரணம் இப்படிதான். ஏதாவது ஒண்ணு சொல்லிடுவோமா? எவ்வளவு அமைதியா இருந்தோம் பாத்தீங்களா? வாயை பிடிக்கிட்டு அமைதியா கேட்கும். அதாவது அமைதின்ற எப்படி தெரியுமா? ஏதாவது வாயை பிடிக்கிட வேண்டியது, இவனை பேச விட்டு அதுக்கப்புறம் எவ்வளவு அமைதியா இருந்தா பாத்தீங்களா அப்படின்னு வேண்டியது. நீங்க சொல்றது எனக்கு நியாயம். உண்மையதான் சொல்லி இப்போ வரைக்கும் நான் அதான் சொல்றது எனக்கு நியாயமா இருந்துச்சு. நான் அதுக்காக இப்போ நீங்க ஆடிஷன் பத்தி பேசும்போது நான் அந்த கேள்வி நான் இடையில கேட்டேன்னா, ஆடிஷன்லாம் வந்து இப்ப ட்ரூவா நடக்குதா அப்படிங்கிறது நான் கேட்கிறேன். அந்த ஆடிஷன் பேர்ல நிறைய ஏமாத்துறாங்க, காசு வாங்குறாங்க, கேரக்டர்ஸ் விற்கிறாங்க. அது அப்ப கூட இருந்தது, ஒரு டைம்ல அப்பவும் இருந்தது. என்னெல்லாம் கேட்டிருக்காங்க, ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர் 30,000 ரூபாய் கொடுங்கலாம் கேட்டிருக்காங்க. இல்ல நான் கஷ்டப்பட்டு வந்துக்கிறாங்க, பரவாயில்ல, காசு கூட நடி அப்படிங்கிறாங்க. இப்போ அது மாதிரி காசு கொடுத்து நடிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் அவங்களால சஸ்டெயின் பண்ண முடியாது. அவன் நேரம் நல்லா தான் வந்துருவான். அதுக்கு நேரம் தான் அதான் சொல்றேன்ல, இதுக்கெல்லாம் ஒரே நேரம். ஃப்ரண்ட் லைனுக்கு வந்துட்டாங்க. நல்லவன் கெட்டவன், இவன் திறமைசாலி, இவன் வந்து திறமை இல்லை, அதெல்லாம் கிடையாது. ஒருத்தர் நேரம் நல்லா இருந்தா அவன் வந்துடுவான். ஏதோ அப்பவே பாடினாங்கல்ல, ஜெயிச்சவன்லாம் புத்திசாலி கிடையாது, அது பாட்டாவே பாடினா சந்தோஷமா. அதெல்லாம் எப்போ வரல பாட்டு எல்லாம் பாடிருக்கேன். அதெல்லாம் சும்மா அவங்க பாடி வச்சாங்க. அப்பெல்லாம் பாடுவீங்களா சார்? நல்லா பாடுவீங்களா? அதுல அதுல நல்லா பாடுவீங்களா?
அவன் பாத்ரூம் சிங்கரு. எதுக்கு பாத்ரூம்ல பாடுறோம்னா எக்கோ நம்மளுக்கே அடிக்கும். நம்ம வாய்ஸ் போயிட்டு அங்க என்ன பண்ணுவோம், குளிச்சுட்டு அந்த வேலை தான் தவிர அதுக்குதான் வேற இடம் இருக்கு. டைரக்ஷன் பண்ண போறீங்களே, எந்த மியூசிக் டைரக்டர் உடனே நாளைக்கே டைரக்ட் பண்ண போறோம், டைரக்ஷன் பண்ண போறோம். நடக்கும் சார். டக்குன்னு இன்டர்வியூ பார்த்துட்டு ஒரு ப்ரொடியூசர் கால் பண்ணி, பவன் நீங்க டைரக்ட் பண்ண போறீங்களா, நான் வந்து காசு கொடுக்குறேன், என்ன பண்ணுவேன் இவ்வளவு பேசுறாங்க, நம்ம இவனை டைரக்டரா கனெக்ட் பண்ண எவ்வளவு பண்ணுவான் அப்படின்னு ஏதாவது ஆயிடும்ல. பாசிட்டிவா நம்ம யோசிப்போம். டைரக்ட் பண்ணீங்கன்னா யாரை பிட்ச் பண்ணலாம் அப்படின்னு இருக்கீங்க. உங்களோட ஸ்டோரிக்கு இந்த மியூசிக் டைரக்டர் ஆப்டா இருப்பாங்கன்னா யாரு யோசிக்கிறீங்க? அவ்வளவு பெரிய ப்ரொடியூசர் கிடைச்சா பாத்துக்கலாம். அதுக்கும் டைம் தான். எல்லாத்தையுமே இது வேணும் இல்ல, அது கிடைக்கிறது ரொம்ப ஜெனுவனா நீங்க பதில் சொல்றீங்க சார். அந்த பிரச்சனை எனக்கு தெரியுது சார். அதுதான் பிரச்சனை இல்ல, அதான் சொல்லல. நம்ம இப்போ நாம இதான் சொல்லிட்டு போலாம், எனக்கு வந்து ராஜா சார் வச்சு பண்ணணும் ஆசை. இது நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. அத மீம்ஸ்ல போட்டுருவாங்க. அது நல்லா போட்டது. ஆமா, யாரு ப்ரொடியூசர்னே தெரியாது, என்ன கதைன்னே தெரியாது. ராஜா சார் சொல்லிட்டான்பா, ராஜா சார் தான் மியூசிக். அது வந்து நான் ஆசைப்படுறது தப்பு இல்லையே சார். ஆசைப்படுறது தப்பு கிடையாது. அப்படி பார்த்தா நான் நிறைய சொல்லுவேன். என் ஃபிளைட்ல எடுத்துடலாம் இன்டர்வியூ, வேற எங்கேயாவது கிரகத்துல போய் எடுத்துடலாம். ஆசைப்படுறது அது அதான் கேட்டேன். நம்ம ஆசையை தான் சொல்றோம் அப்படின்னு நீங்க ஒண்ணு தப்பா நினைச்சுக்காதீங்க. சூப்பர் சூப்பர். எந்த மாதிரியான ஸ்டோரி வந்து மூவி பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கீங்க? இல்ல அதெல்லாம் இன்னும் டிசைன் பண்ணல, பட் டைரக்டர் ஆகணுங்கிற ஒரு சின்ன தாட் இருக்கு. பண்ணலாம் சார், நல்லா பண்ணுங்க. இதை பார்த்து நீங்களும் வந்து இந்த மாதிரி ஆடிஷன் வைக்காம, ஆமா உப்மா ஆடிஷனா இல்லாம, ஐயோ நம்மள போட்டு சொல்லிடுவாங்களே, ஸோ அந்த மாதிரி ஆடிஷன் இல்லாம சரியா, சோசியல் மீடியால அது ஒன்றும் இல்லாம ஒரிஜினல் டேலண்ட்டுக்கு வாய்ப்பு கொடுக்குற ஒரு நல்ல டேரக்டரா நீங்க வாங்க சார். அவங்க ரிக்வஸ்டாவே நம்ம கேட்குறோம். நம்ம அவ்வளோ ஆடிஷன் நம்ம பார்த்துட்டோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ட்ரை பண்றவங்களோட நிறைய வார்த்தைகளை வந்து கேட்டுட்டோம். அப்படிதான் இருக்கு, நீங்க சொல்ற மாதிரி தான் சினிமா இண்டஸ்ட்ரி இருக்கு அப்படிங்கிறது தான் கவலைக்கிடமான நிலைமையில இருக்கு போல இருக்கு. இன்னொன்று இங்க ரொம்ப தெரிஞ்சவங்களும் கொடுக்க மாட்டாங்க. ஆஹா, அது வேறையா? அதெல்லாம் பல வருஷமா நடக்குது. எனக்குலாம் எவ்வளோ நடந்தது. ஓகே, எவ்வளோ நடந்தது. அது இன்னைக்கும் இப்போ சில பசங்கள்லாம் பேசும்போது அதான் சொல்றாங்க, இவர் ஒரு டைரக்டர் நினைச்சு பழகுவாங்க, அவருக்கு பட வாய்ப்பு கிடைக்கும், கூடவே சுத்தி இருப்பாங்க, ஆனா அவனுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஆனா ஹீரோவா போச்சு பண்ண சொன்னா கிடையாது. ஓகே, ஏதோ ஒரு சின்ன ரோல், அது கூட பண்ண மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. அது அது அப்படிதானா என்னன்னு தெரியல, வேணும்னே பண்றதா இல்ல அது அப்படிதான் நடக்குமா, அமைஞ்சு போச்சு, அமைஞ்சதுதான் தெரியல. ஏன்னா எனக்கு நிறைய அனுபவம் அது மாதிரி. நம்ம கூட இருப்பாங்க, சரி ஏதாவது வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. நான் சொன்ன அப்போ ஜிக்கெல்லாம் முன்னாடி ஓகே, ஆனா கொடுக்க மாட்டாங்க. ரீசெண்டா ஏதாவது ஒரு அக்கேஷன்ல அஜித் சார் மீட் பண்ணிருக்கீங்க? இல்ல, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ரொம்ப நாள் ஆயிடுச்சு. மீட் பண்ணா எனக்கு கேட்பீங்க, எப்படி இருக்கீங்க, நல்லா இருப்பீங்க சார். அஜித் யாருன்றது உலகம் ஃபுல்லா எல்லாருக்கும் தெரியும். அப்ப நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் தெரியும். நான் போய் வேணும்னே கேட்டேன்னா அது தேவையில்லாம கேட்கிற கேள்விதான். இது வந்து ஒண்ணு நடந்தது. நானும் அஜித் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது, இது எப்போ காதல் கோட்டைக்கெல்லாம் அப்புறம் ராசி. ஓகே, நாங்க ரெண்டு பேரும் ஷார்ட்லன்னா ரெண்டு பேரும் ஒன்னா தான் உட்காந்து பேசிட்டு அவ்வளவு க்ளோஸா இருப்போம். அப்போ காரைக்குடியில் ஏதோ ஊர்ல பெரிய பெரிய வீடு இருக்கலாம், அந்த வீட்டோட ஓனர் பொண்ணு, அவங்க எல்லாம் அப்ராட்ல எங்க இருப்பாங்க, இல்ல சென்னையில இருப்பாங்க, அப்படிதான் இருப்பாங்க. அந்த ஒரு பொண்ணு வந்தது, ஹாய்ன்ச்சு, ஹாய் நாப்ல, வாட்ஸ் யுவர் நேம் அப்படின்ச்சு அஜித்தை பார்த்து. அவ்வளவு கோவம் இருக்கும். அஜித் யாருக்கும் தெரியாதா? ஆனாலும் அதை மறைச்சிட்டு அஜித் அப்படின்னாப்ல. அது போனதுக்கு அப்புறம் நம்ம கிட்ட கேக்குறாப்ல. சோ இத மாதிரி அது அப்ப நம்ம கூடவே இருக்கும், நம்மளுக்கு தெரியும்ல. இப்ப நம்ம என்ன அஜித் பண்றீங்க, இப்ப என்ன படம் பண்றீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியாதா? நீ பாத்துருக்க மாட்டியா? ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோவோட படத்துல வில்லனா நடிச்சீங்க, குருவிங்க அப்புறம் படம். அந்த படத்தோட ஆடியோ லான்ச்சும் பயங்கரமா தெரிக்க விட்டீங்க சரியா. இப்ப அந்த ஹீரோ வந்து அரசியல் கட்சிக்கு போயாச்சு, ஆல்மோஸ்ட் லாஸ்ட் படம்னு அறிவிச்சுட்டு போயிட்டாங்க. மாநாடு நடக்க போகுது சரியா, நிறைய விஷயங்கள் இருக்கு. எப்படி விஜய் சாரோட அரசியல் கட்சியை பத்தின உங்களோட தாட் என்ன இருக்கு, என்னெல்லாம் பண்ணுனா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்க? யார் வந்தாலும் நல்லது பண்ணா நல்லதுதான். அவர் வந்து ரொம்ப வருஷமாவே வரப்பல, இப்ப திடீர்னுலாம் வரல, ரொம்ப வருஷம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா பீரியட்ல இருந்தே எல்லாம் இந்த மாதிரி மாநாடு அது இதெல்லாம் ஏதோ நிறைய இது கொடுக்கறதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, தெரியும், அப்போல இருந்து நடக்குது அது. ஆனா ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு சினிமா விட்டுட்டு வரன்றதுதான். சினிமா விட்டுட்டு போறாரு இந்த மனுஷன் என்ன அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்ப நல்லது செய்ய வர்றாருன்னு தான் அர்த்தம். அவ்வளவு பெரிய பாப்புலாரிட்டியில டாப்ல இருக்கிற டைம்ல 200 கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டு போறாங்க ஒருத்தர் அப்படின்னா வந்து, இல்ல சினிமாவில் ஃபீல்ட் அவுட் ஆயிட்டாரு, ஒண்ணுமே கிடையாது, வருமானம் இல்லை, அவர் இதுக்கு வந்தாருன்னா நம்ம சொல்லலாம் தப்பா. கரண்ட்ல நம்பர் 1ல இருக்கிற ஆளு அதை விட்டுட்டு வேணாம் நான் வந்து மக்களுக்கு சேவை செய்ய வரேன் வந்து
அரசியலுக்கு வரேன் அப்படின்னா அது ஒரு இது. எம்எல்ஏ மாதிரி ஒயிட் ஷர்ட்லாம் போட்டிருக்கீங்க, நான் அதனால அதை கேட்டேன் சார். ஏதாவது வாய்ப்பு இருக்கா? ஒயிட் ஷர்ட் வேணுமா? இல்லை சார், உங்களுக்கு தான் அது நல்லா இருக்கு, எங்களுக்குலாம் போட்டால் நல்லா இருக்காது. சரி. அதை கேட்டேன். அந்த வேஷ்டிக்கும் அதே மாதிரி மினிஸ்டர் ஒயிட் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நல்லா இருக்குது. வேற ஏதாவது தாட் ஏதாவது வச்சிருக்கீங்களா? அந்த மாதிரி தான் இருக்கு. இல்ல டைரக்ட் பண்ண போறீங்களா? ஆசை இருக்கானா? ஆசை இருக்குன்னு சொன்னேன். ஏன் பையனை மாட்டி விடுற நீ? இது நம்மளுக்கு தேவையா? தேவையில்லை, நம்ம வேலையை பார்த்துட்டு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி. ஏற்கனவே ஒரு இடத்துல மாட்டினே நம்ம வந்து சதச்சி சின்ன பின்ன இதுல அது வேறையா? நீங்க சொன்ன மாதிரி ஒரு 200 கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு அவ்வளவு பெரிய டாப் ஸ்டாரா இருந்த ஒருத்தர் வந்து திடீர்னு பொலிட்டிக்கல் வர்றாரு அப்படின்னா, பாலிடிக்ஸ் வர்றாரு அப்படின்னா ஏதோ ஒரு நன்மை செய்யற மாதிரி தான் இருக்கு. ஏதாவது ரிக்வஸ்ட் ஏதாவது பண்ணலாமா விஜய் சாருக்கு? இந்த மாதிரி மக்களுக்கு ஏதாவது செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி. அவர் பண்ணிட்டு தானே இருக்காரு, மறுபடியும் என்ன போய் செய்யுங்கன்றது கேள்வி. இது அவர் பண்ணதான் வராரு, அதுல போய் செய்யுங்க. நம்ம அவ்வளவு பெரிய ஆள நம்ம சொல்ற இல்ல நம்ம சொல்லி உடனே அவர் கேட்டு போறாரு. பவுன் சொல்லிட்டாருப்பா, மக்களுக்கு செய்ய சொல்லி நான் போய் செய்ய. நிறைய ஆக்டர்ஸ் வந்து இப்போ இணைஞ்சிட்டு இருக்காங்க அவரோட கட்சியில. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஐடியா இருக்குதா? எப்படி? நம்மளுக்கு அரசியல் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, ஆனா நம்ம வந்து அவர் வர்றது நம்மளுக்கு சப்போர்ட் பண்றோம். சரி சரி, ஏதோ சொல்ல வரீங்க. சொல்ல வர்றது அதான் சொல்ல, கொஞ்சம் சில இதெல்லாம் யோசிச்சு தான் சொல்றாங்க. டப்புன்னு வேற மாதிரி ஆயிடும். அது வேற மாதிரி எடுத்துப்பாங்க. நம்ம டப்புன்னு நம்ம டங் ஸ்லிப் சொல்லிட்டோம்னாங்க அவரை நம்ம தப்பா சொல்லு. வர நல்ல விஷயம் தான் அவர் பண்ணிட்டோம். ஏதோ ஒரு மாற்றம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வர மாதிரி விஜயகாந்த் சார் வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ விஜய் சார் வர்றாப்புல அப்படிங்கும்போது ஏதோ ஒன்று பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் 2026 அரசியல் களம் எப்படி இருக்கும் அப்படின்னு. ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச். நைஸ் இன்டராக்ட் வித் யூ. நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணோம், நிறைய விஷயங்கள் வந்து யோசிச்சு பேசுனீங்க, நிறைய விஷயம் டபான்னு பேசிட்டீங்க. ஆனா எங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. ஆனா இந்த மாதிரியான ஒரு இன்டராக்ஷன் வந்து ரொம்ப புதுசு பவன் சாரோட. வேற யாரும் பண்ணியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. பட் இட் வில் பி கிரேட் ஃபார் மீ. எனக்கு ரொம்ப ஸ்பெஷலா இந்த ஸ்பெஷல் அக்கேஷன்ல இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் டைம்ல வந்து உங்களோட பொன்னான நேரத்தை எங்களுக்காக கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து படம் பண்ணிட்டே இருங்க, எங்களை என்டர்டெயின் பண்ணிட்டே இருங்க, நிறைய விருதுகள் வாங்குங்க. சரியா? இன்னும் பெரிய பெரிய உயரத்துக்கு நீங்க போகணும்னு சொல்லிட்டு நாங்க வந்து இறைவனையும் அந்த மக்களோட சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கணும்னு நாங்க வேண்டிக்கிட்டு சீக்கிரமா டைரக்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்த ஆஸ்பெக்ட்ல உங்களுக்கு பாக்குறதுக்கு எங்களுக்கு ஹீரோவா பார்த்துட்டோம், வில்லனா பார்த்துட்டோம், நிறைய கேரக்டர் ஆர்டிஸ்ட்ல நாங்க பார்த்துட்டோம். டைரக்ஷன், ப்ரொடியூசர், சரியா, டிஸ்ட்ரிபியூட்டர், இந்த மாதிரி நீங்க பெருசா வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சு. தேங்க்யூ.